வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 19th December 2024 நடக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் EC 3351 கண்ட்ரோல் சிஸ்டம்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் A, யூனிட் 1. Define the transfer function of the system. What is the feedback control system? Write its components. So இதுக்கு definition எழுதணும், அதோடைய components எழுதணும். State and write the Mason's gain formula. What is signal flow graph? Write its properties. Compare AC and DC servo motors. So first இந்த பேப்பரை தெரிஞ்சுக்குங்க. இந்த பேப்பர் வந்து கொஞ்சம் தியரி, நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த மாதிரி பேப்பர் இது. ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் வித் ஆன்சரோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்து சீக்கிரமாக படித்து முடிச்சிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2. வாட் இஸ் பீக் ஓவர் ஷூட்? ரைட் இட்ஸ் எக்ஸ்ப்ரெஷன். டிஃபைன் த டைப். இந்த டைப்னா என்ன, ஆர்டர்னா என்ன? ஓகேங்களா? மென்ஷன் த எஃபெக்ட் ஆஃப் PI controller. Write the effect of PID controller. Mention the effect of PD controller. Next, unit 3 கான important part A questions. Define phase margin. Define gain margin. State any 4 frequency domain specification. What are the advantages of Bode plot and polar plot? What is lag lead compensation? ஸோ நான் கொடுத்துருக்கிற part A questions நல்லா படித்தாலே போதும், மார்க்ஸ் சூப்பராக எடுத்துடலாம். ஓகேங்களா? பார்ட் A, யூனிட் 4. வாட் இஸ் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி? வாட் இஸ் சென்ட்ராய்டு ஆஃப் ரூட் லோக்கஸ்? வாட் இஸ் BI/BO ஸ்டெபிலிட்டி? ஸ்டேட் த ஆங்கிள் அண்ட் மேக்னிடியூட் கிரைட்டீரியான் ஃபார் ரூட் லோக்கஸ். ஸ்டேட் ரவுட்ஸ் கிரைட்டீரியான் ஃபார் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் யூனிட் 5 கான இம்பார்ட்டன்ட் பார்ட் A questions. வாட் இஸ் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் வேரியபிள்? What is controllability? What is observability? Write the advantages of state variable analysis. What is state transition matrix? ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லேயும் 5 2 மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸை ஃபினிஷ் பண்ணுங்கள். அது தரவை படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஹோல் சிலபஸில் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போது. ஓகேங்களா? பார்ட் A நல்லா ப்ரெசென்ட் பண்ணி எழுதுங்க. நல்லா அதில் ப்ரெசென்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கெயின் கிடச்சிரும் மார்க்ஸில். ஓகேங்களா? பார்ட் B பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டு அழகாக ஃபில் பண்ணுங்கள் அந்த பேப்பரை. நான் சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு ப்ராப்ளமுக்கும். இன்கேஸ் உங்கள் EC டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போலாம் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர் தியரி பேப்பராகவும் கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போலார் பிளாட்டு, போட் பிளாட்டில் இருக்குங்கன்னு வச்சுங்களேன். இது நம்மளுக்கு ப்ராப்ளமாக தெரியும். இதை அப்படியே எக்ஸ்பிளைன் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு ப்ராப்ளமில் போலார் பிளாட்னா என்ன, போட் பிளாட்னா என்ன, ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டிருப்பேன். அது அப்படியே தியரியாக எழுதிட்டாலே போதும். ஸோ தியரியாக கேட்டாலும் உங்களுக்கு எழுத தெரியணும், ப்ராப்ளமாக கேட்டாலும் போட தெரியணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்ட் Bக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். யூனிட் 1. ஸோ இதில் வந்து உங்களால் முடியும்னா இந்த ஃபஸ்ட்டு 2 நல்லா படிச்சுக்குங்க. நீங்கள் ரொம்ப டாப்பராக இருக்குங்கன்னு நினச்சிட்டிங்கன்னா நான் இதில் 4 செட்டு கொடுத்துருக்கேன், அந்த 4 கொஷின்ஸும் படிச்சிடணும். ஆனால் மேக்ஸிமம் இதில் 3ஆவது படிச்சுன்னு நீங்கள். ஓகேங்களா? டிட்டர்மைன் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஃபார் த ஃபாலோவிங் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் யூஸிங் மேசன்ஸ் கெயின்ஸ் ஃபார்முலா. ஒரு கிராஃப் கொடுத்துருவாங்க, மேசன் கெயின் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி பாருங்கள். நான் கொடுத்த ப்ராப்ளம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு போங்க. எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. கொடுத்த ப்ராப்ளம் நல்லா பார்த்துட்டு போய் அங்கே அப்ளை பண்ணுங்கள். யூஸிங் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் டெக்னிக் ஃபைண்ட் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர். நான் இங்கே வந்து ஆர் ஏன் கொடுத்துருக்கேன்னா 2 செட்டு இது. ஓகேங்களா? ஸோ ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் இதில் 3ஆவது படிச்சிடணும். ABCDன்னு கொடுத்தோன்னா ABCயாவது முடிச்சிடணும் இதில். ஓகேங்களா? வித் த ஹெல்ப் ஆஃப் டயக்ராம் டெரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர்மேச்சூர் கண்ட்ரோல்டு DC மோட்டார் சிஸ்டம். இது ஒரு டெரிவேஷன் தான் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிட்டர்மைன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ராப்ளம். இது லிங்க் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு போய் பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் மொத்தம் 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் அட்லீஸ்ட்டு 3ஆவது தரவாக இருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூனிட் 2 வந்து எல்லாமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு 6 ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த 6 ப்ராப்ளம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே
கொஷின்ஸ் எப்படி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் எழுத முடியும், ஸ்டெப்ஸ் போட்டுற முடியும். எல்லாமே அதில் அடக்கிட்டேன் அதில். ஓகேங்களா, 6 கொஷின்ஸ்லேயே இந்த 6 கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். the unity feedback system is characterized by an open loop transfer function கொடுத்துட்டாங்க g of s வேல்யூ. நம்ம வந்து கெயின் வேல்யூ கண்டுபிடிக்கணும், k வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் செட்டிலிங் டைம், பீக் ஓவர் ஷூட்டு, டைம் டு பீக் ஓவர் ஷூட், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு திரும்பவும் உங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்பாங்கன்னா, determine closed loop transfer ஃபங்க்ஷன்னா என்ன, டேம்ப்லிங் ரேஷியோ, அப்புறம் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆசிலேஷன்ஸ், ரைஸ் டைம், பீக் டைம், உங்களுக்கு எல்லாமே அந்த ப்ராப்ளம்லாம் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன் வீடியோவில். போய் பார்த்து நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த செகண்ட் யூனிட்லாம் விட்டுறாதீங்க. ஓகேங்களா, ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின்லையும் பாருங்கள். உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு கே வேல்யூ கண்டுபிடிக்கணும், மினிமம் கே வேல்யூ, ஸ்டெடி ஸ்டேட் எரரும் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் டி ப்ராப்ளம் பார்த்துட்டோம்னா இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரைஸ் டைம், பீக் டைம், மேக்ஸிமம் ஓவர் ஷூட், செட்டிலிங் டைம், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின். கொஷின் பார்த்துட்டோம்னா என்ன டைப்பு, என்ன எரர் கோஎஃபிஷியன்ட்டு, எரர் ஃபார் ரேம்ப் இன்புட், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஷின். நெக்ஸ்ட் எஃப் பாருங்கள். இதில் வந்து நம்ம கேபி அண்ட் கேடி வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஸ்டெடி ஸ்டேட் எரரும் கொடுத்துருவாங்க, டேம்பிங் ரேஷியோவும் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இந்த குறிப்பிட்ட டயக்ராம் கொடுத்துட்டு, அதாவது பிடி கண்ட்ரோலர். ஸோ இந்த எஃப் சம்ஸ் வரைக்கும் கொடுத்துருங்க, ஒரு 6 சம் கொடுத்துருங்க. அந்த 6 சம் நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 3 எடுத்துட்டோம்னா இதில் 2 பிளாட் இருக்குது, போட் பிளாட்டு, போலார் பிளாட். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். நான் ஃபஸ்ட்டு போட் பிளாட் இதில் கொடுத்துருக்கேன். பார்ட் சியில் போலார் பிளாட் கேட்கலான்னு அங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் ரெண்டுமே தரவாக இருந்தீங்கன்னா தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 13th கொஸ்டினில் இந்த மாடல் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு போட் பிளாட்டு ஒரு சம் உருப்படியாக பார்த்துட்டு போங்க. இந்த சம் கொடுத்துருக்கேன்னா இந்த சம் நான் இந்த சம்லேயே வந்து உங்களுக்கு எல்லா டைப்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். எஸ் வந்தால் என்ன போடணும், எஸ் ஸ்கொயர் வந்தால் என்ன போடணும், எஸ் கியூப் வந்தால் என்ன போடணும், எப்படி ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு மாற்றணும், எல்லாமே இந்த ஒரே கொஷினை உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இந்த ஒரு கொஷின் நல்லா பொறுமையாக நல்ல நோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி கிராஃப் ஷீட்டில் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கொஷின் எப்படி வந்தாலும் நீங்கள் எழுதிடலாம். ஓகேங்களா. முதல்ல ஒரு சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் அப்ளை பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 4 ட்ரா த ரூட் லோக்கஸ் பிளாட் ஃபார் த ஃபாலோவிங் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டம்க்கு ரூட் லோக்கஸ் வரையணும். இதுவும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். யூனிட் 4 ரூட் லோக்கஸ் தான் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் யூனிட் 5ல் பாருங்கள், ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் ஒரு 6 சம் கொடுத்துருப்பேன். எல்லாம் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஃபார்ம்லாம் எழுதி பாக்ஸ் போட்டு வைங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ஸ்டேட் மாடல். இந்த ஸ்டேட் மாடல் வந்து இப்போ ரீசெண்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ப்ராப்ளம். ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்ளம், ஒரே ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரிய வச்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்ட் சி வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதாவது த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம் இஸ் கிவன் பை, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு நம்ம போலார் பிளாட் வரையணும், கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின். இதுதான் நான் உங்களுக்கு பார்ட் சியில் கொடுத்துருக்கேன். இப்போது பார்ட் சியில் இது வரலனாலும் பார்ட் பியில் வந்துடும். ஆனால் கண்டிப்பாக அதில் இருக்கிற கொஷின் இதில் வரலாம். ஸோ சேஞ்ச் ஆகலாம். ஸோ உங்கள் பேட்சுக்கு இது பார்ட் சியில் இது வரலான்னு ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் கொடுத்த பார்ட் பி பார்ட் சி படித்தாலே நீங்கள் இதை கிளியரும் பண்ணிடலாம், நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். இந்த பேப்பரை நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். 2 மார்க்ஸ்லாம் அழகாக நீட்டாக பாக்ஸ் போட்டு எழுதுங்க. ப்ரெசன்டேஷன் முக்கியம். ப்ராப்ளம்ஸ்க்கு ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 போட்டு எழுதுங்க. ஓகேங்களா. ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.